ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி 10 படம் வருது. அந்த சூழலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க. இது வந்து சின்ன படங்கள் வந்து இந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா? இப்போ என்ன சின்ன படம் வருதுங்க? தொடர்ந்து வீக்லி 10 படங்கள் வந்துட்டு இருக்கு சார். அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இல்லை. அழகி படத்தப்பே அவர் சொன்னார், என் சின்ன படத்துக்கு தேர் தர மாட்டேங்கிறான் தங்கர் பச்சான். எல்லா கட்டத்துலையும் இதுதான் இருக்கும். பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே நீங்கள் பட்ஜெட்டை வச்சு சொல்கிறீங்களா? யார் முடிவு எடுக்கிறது? அதை ஃபேமிலி இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, அது சின்ன படமா பெரிய படமா? அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும். வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது. அந்த கணக்கே கிடையாது. 2 தேட்டரில் போடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டருக்கு மாறும். கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேறு பெரிய படமும் வந்துச்சு. கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ சத்யம் தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு, நம்ம படம் பெரிய தேட்டருக்கு போச்சு. சதுரங்க வெடி கூட அப்படி தான். அதனால் வந்து என்னென்னா, சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு தான். ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓடினா கூட அவன் தெரிஞ்சிடும், சார் அந்த படம் ஃபுல்லாக தான் சார், நம்ம தேட்டருக்கு மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிடுவாங்க. லோக்கான ஒரு படம் மலையாளத்துலேருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது, எந்த விளம்பரமும் இல்லை, யார் இருக்கா ஹீரோ? அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு.